அனைவருக்கும் வணக்கம். டிஎன் செட் எக்ஸாமேட்டரா 2018 டிஎன் செட்டில் கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இது போல் ப்ராப்ளம் வந்து கம்மிங் டிஎன் செட்லையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ன்றதை பார்த்துடலாம். இந்த ஹச்சிசிஎஃப் அண்டு எல்சிஎம். ஹச்சிசிஎஃப்ன்றது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதுக்கப்புறம் எல்சிஎம்ன்றது லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x அண்ட் 3x ப்ளஸ் 9 இன் இசட் ஆஃப் எக்ஸ். இசட் ஆஃப் எக்ஸ்ன்றது உங்களுக்கு பாலினாமியல் ரிங் இல்லைங்களா? ஸோ இது ஒரு டொமைன் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸை கண்டெயின் பண்ணியிருக்கோம் ஆஃப் டிகிரி n. ஸோ n நீங்கள் வெரி பண்ணிக்கலாம். கோபிஷன்ஸ் எல்லாம் இன்டிஜர்ஸாக இருக்கும். ஓகே, அப்படி இருக்க பட்சத்தில் ஹச்சிசிஎஃப் என்ன எல்சிஎம் என்னன்றது 4 ஆப்ஷனாக கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கவனிங்க, இசட் ஆஃப் எக்ஸ்ன்றது ஜென்ரலாக எழுதிக்கலாம். a0 ப்ளஸ் a1x ப்ளஸ் a2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 so on a x பவர் n. ஸோ n பிலாங்ஸ் டு சம் பாசிட்டிவ் இன்டிஜர், நான் நெகட்டிவ் இன்டிஜர் z ப்ளஸில் இருக்கிற மாதிரி. ஸோ ஏலாம் வந்து உங்களுக்கு வந்து இன்டிஜர் கோபிஷன்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த a0 a1 எல்லாமே இன்டிஜர் கோபிஷன்ஸ் தான். இது டிகிரி n பாலினாமியல். ஸோ இதில் எந்த பாலினாமியலாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். கான்ஸ்டன்ட் பாலினாமியல், டிகிரி 1, டிகிரி 2, டிகிரி 3 அதெல்லாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஃபார் டிகிரி 2 பாலினாமியலுக்கும் டிகிரி 1 பாலினாமியலுக்கும் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து எலமெண்ட் ஆஃப் இந்த செட்டு தான், கரெக்டுங்களா? 3x ப்ளஸ் 9ன்றது உங்களுக்கு a0 வேல்யூ 9 கொடுத்து, a1 வேல்யூ 3 கொடுத்து, ரிமைனிங் வேல்யூலாம் 0 கொடுத்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த எலமெண்ட்டாக இருக்கும். ஓகே ஃபைன். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஹச்சிசிஎஃப் என்ன, எல்சிஎம் என்ன? இப்போது ஜென்ரலாக ரியல் நம்பரில் பார்த்துக்குங்களேன். ரியல் நம்பர் ரொம்ப முக்கியம். ரியல் நம்பர்ஸ் பொறுத்தளவுக்கு இப்போ டி வந்து ஜிசிடி ஆஃப் ஏ கமா பின்னு வச்சுப்போம். ஸோ ரெண்டு நம்பருடைய ஜிசிடி, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லைங்களா? இது வந்து இதனுடைய காமன் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னா டி ஷுட் டிவைட்ஸ் ஏ அண்டு டி ஷுட் டிவைட்ஸ் பி. இதுதான் ரூல். ஸோ ஜிசிடி ஆஃப் ஏ கமா பி வந்து டியாக இருந்தால் இந்த டி வந்து இந்த ஏவும் பியும் டிவைட் பண்ணும். இதுக்கு பேர் தானது ஹச்சிசிஎஃப், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எல்சிஎம்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களா. ஸோ எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி ஈக்குவல் டு சம் எல்னு எடுத்துப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஏ சுட் டிவைட்ஸ் எல்லாம் இருக்கும் அண்டு பி சுட் டிவைட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுதான் ரூல், நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எல்சிஎம் பொறுத்தளவுக்கு இது வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் இல்லைங்களா? காமன் மல்டிபிள்னா ஏ வந்து எல்லாம் டிவைட் பண்ணும், பியும் எல்லாம் டிவைட் பண்ணும். பட் ஜிசிடியை பொறுத்தளவுக்கு இந்த டேர்ம் வந்து இந்த டேர்ம்ஸை டிவைட் பண்ணும். டி டிவைட்ஸ் ஏ, டி டிவைட்ஸ் பி. இதுதான் ரூலு. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு வந்து ஹச்சிசிஎஃப்பும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் பாலினாமியல் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3xன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ் டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எழுதிக்கலாம். கரெக்டாக இது ப்ராடக்டாக எழுதுறது. அதே போல் ஜி ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 9 கொடுத்துருக்காங்க. இது 3 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு எழுதிப்போம். இப்போது நீங்கள் கொடுக்குற காமன் ஃபேக்டர் வந்து எஃப்ஜியும் டிவைட் பண்ணணும். நீங்கள் கொடுக்குற காமன் ஃபேக்டர் வந்து அதுதான் ஹச்சிசிஎஃப், புரியுதுங்களா? நீங்கள் கொடுக்குற காமன் ஃபேக்டர் வந்து எஃப்ஜியும் டிவைட் பண்ணணும்னா என்ன கொடுக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னுடைய காமன் ஃபேக்டர் வந்து டி ஆஃப் எக்ஸ் கொடுக்குறேன், விச் இஸ் நத்திங் பட் எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ இந்த எக்ஸ் ப்ளஸ் 3 பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸையும் டிவைட் பண்ணணும் ஆஸ் வெல் அஸ் ஜி ஆஃப் எக்ஸையும் டிவைட் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ ஹச்சிசிஎஃப் பார்த்தா நமக்கு என்ன கிடையாது, எக்ஸ் ப்ளஸ் 3. புரியுதுங்களா? ஏன்னா இது காமன் ஃபேக்டர் இருக்குது, ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணணும், இந்த ரெண்டு பாலினாமியலையும் டிவைட் பண்ணணும். இதுதான் காமன் ஃபேக்டராக எடுக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில், அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக எடுக்கிறீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் டிவைட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக டிவைட் பண்ணணும். இது டிவைட் பண்ணால் ரிமைண்டர் எக்ஸ், இது டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 0 கோஷன்ட் எக்ஸ், இது ரிமைண்டர் 0 கோஷன்ட் 3 அப்படி தான். புரியுதுங்களா? ஸோ அப்போது இந்த டி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 சூஸ் பண்ணும்போது இது எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸை டிவைட் பண்ணுது. ஸோ அப்போ ஹச்சிசிஎஃப் நமக்கு யார், எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ ஹச்சிசிஎஃப் யாருன்னா எக்ஸ் ப்ளஸ் 3. ஹச்சிசிஎஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிப்போம். எல்சிஎம் வேணும், அது என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து நான் எல்லா ஃபெக்ஷன் நோட் பண்ணுறேன். ஸோ எல்சிஎம்ன்றது என்ன, நீங்கள் எல்சிஎம்னு ஒன்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக ஜி ஆஃப் எக்ஸும் டிவைட் பண்ணணும், அதே போல் எஃப் ஆஃப் எக்ஸும் டிவைட் பண்ணணும். இதுதான் ரூல். இது ஆப்போசிட்டாக நடக்கும் இல்லைங்களா? ஜிசிடியாக இருந்தால் இந்த டேர்ம் வந்து ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸை டிவைட் பண்ணணும். எல்சிஎம் வந்தால் அந்த ஃபேக்டர்ஸ் வந்து என்னுடைய லீஸ்ட் காமன் மல்டிபிளாக டிவைட் பண்ணணும். ஸோ உங்களுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 3. ஜி ஆஃப் எக்ஸ் என்ன, 3 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 3. ஸோ உங்களுடைய எல்லா எக்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்க. பண்ணுறச்ச இந்த ரெண்டு டேர்மும் அதை டிவைட் பண்ணணும். அப்போ என்ன ஆகணும், எக்ஸ் ப்ளஸ் 3 ஃபேக்டர் காமனாக வரணும், இந்த 3xம் வரணும். இப்போ பாருங்கள், இது வந்து இது டிவைட் பண்ணுமா, கரெக்டாக? ஸோ டிவைட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 வந்து ரிமைண்டராக உட்காந்துரும். இப்போ ஜி ஆஃப் எக்ஸ் வந்து டிவைட் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து எக்ஸ் வந்து நின்றுடும். புரியுதுங்களா? ஸோ அப்போது உங்களுடைய லீஸ்ட் காமன் மல்டிபிள் என்ன கிடைக்குது பாருங்கள், 3x ஸ்கொயர் ப்ளஸ் 9xன்னு வந்து நிற்கும். இதுதான் எல்சிஎம். ஓகே,
ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ரொம்ப முக்கியமானது. இந்த ஐடியா தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்சிஎம்மாக இருந்தால் இந்த இந்த 2 எலமெண்ட்டும் எல்லை டிவைட் பண்ணும். ஜிசிடியாக இருந்தால் டி வந்து அந்த 2 எலமெண்ட்டையும் டிவைட் பண்ணும், அவ்வளோதான். ஸோ இதை வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்ட். ஸோ ரொம்ப சிம்பிள் இல்லை? ஸோ இது போல் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது இந்த பாலினாமியல் இல்லை, என்ன பாலினாமியல் கொடுத்தாலும் உங்களால் ஜிசிடியும் எல்சிஎம்மும் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அந்த ஃபேக்டராக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறீங்க, அதில் காமன் ஃபேக்டர் எடுக்கிறீங்க, ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி தான் செக் பண்ணிக்கிறீங்க. இல்லைனா நீங்கள் தேவையான ஃபேக்டரை ஆட் பண்ணணும். எல்சிஎம்மில் அதே போல் காமன் மல்டிபிள் எடுக்கிறீங்க, அந்த காமன் மல்டிபிள் எடுத்துகிட்டு கிவன் ஃபேக்டர்ஸ் எலமெண்ட் வந்து டிவைட் பண்ணி தான் செக் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஎன் செட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு வாழ்த்துக்கள், நல்லா எழுதுங்க. கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்கும், கொஞ்சம் பெருசாக யோசிக்காத மாதிரி தான் தெரியும், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.